அப்போ நீங்கள் கதை வந்து ஒரு ஒன்லைனில் இருந்தால் கூட அதை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய களம் புதுசாக இருக்கணும். பட் இந்த கலை சீன்ஸ்லாம் பார்க்குறப்ப அதே மாதிரி தானே இருக்குது. சிவாஜியிலேருந்து இந்த ஹெலிகாப்டர் ஷாட்டு முதல்ல இருந்து அந்த சீன்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டு ஹைடெக்காக ஒரு இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் போட்ட படம் மாதிரி தான் அது இருக்குது. சாங் பிக்சரைசிங் கூட ஏறக்குறைய அவருடைய கண்ண மூடிட்டு எல்லாரும் தெரிஞ்ச சங்கர் படம் தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. அந்த கேம் சேஞ்சர் படம் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆன பிறகு இப்போ ஆந்திராவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் ஒரு சின்ன பிரச்சனை ஆந்திராவில் இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. அந்த படத்தில் வந்து நடிக்கக்கூடிய சூர்யா வந்து சூர்யா அவருடைய பேர் பொப்ளி ராஜா அப்படின்னு வச்சுருக்காங்க. பொப்ளி ராஜா ஒரு பெரிய பேர். அவர் பேர் ராமகிருஷ்ண ரங்காராவ். அதை தான் பொப்ளி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவர். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம் தமிழ்நாடு ஆந்திரா எல்லாம் சேர்ந்த ஒருங்கிணைந்த மாகாணத்தினுடைய முதல்வராக கவர்னராக இருந்தவர் பொப்ளி ராஜா. அவர் நீதி கட்சியினுடைய முக்கிய தலைவர், நீதி கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர். 78 79 தான் 77 தான் அவர் இறந்து போகிறார். அது வரைக்கும் அப்புறம் ஆந்திரா தனியாக பிரித்த பிறகு ஆந்திரா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். இன்றைக்கும் அவருடைய வாரிசுதாரர்கள் அந்த ஜமீனுடைய வாரிசாக இருக்குது. பொப்ளி ராஜா ஜமீனுடைய வாரிசாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு மதிக்கத்தக்க ஒரு நபருடைய பேரை இந்த படத்தினுடைய வில்லனுக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புது பிரச்சனையும் கிளம்பி வந்திருக்கு. இப்போ அது ஆந்திராவில் ஒரு பெரிய புகைச்சலாக போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா தமிழ்நாட்டில் இந்த படம் மதுரை படத்தினுடைய காப்பி தான் அப்படின்னு இங்கேயும் மக்கள் வந்து டீகோட் பண்ணி அதெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஓவராலாக பார்க்குறப்ப அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப எல்லாம் அது மாதிரி தான் இருக்குது.